ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ஸோ ரஜினி சாரோடைய கூலி திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பட்டைய கிளப்பினருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா 400 கோடிக்கு மேலே வசூலை குவிச்சதாக சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. வெறும் 4 நாட்களில் வேறு எந்த ஒரு தமிழ் படமும் தொடாத ஒரு உச்சம் அப்படின்னு தான் சொல்லணும். வெறும் 4 நாட்களில் 400 கோடின்றதுலாம் மற்ற நடிகர்கள்லாம் வெறும் கற்பனையாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த படத்தோடைய முதல் வாரம் முடிந்து விட்டது. ஸோ அதை மட்டும் நேற்று வியாழக்கிழமை பார்த்திங்கனாக்கா இந்த படம் ஒரு நல்ல வசூலை பெற்றிருக்கு அப்படி தான் சொல்லணும். ஒட்டுமொத்தமாக உலகம் முழுக்க பார்த்திங்கனாக்கா ஏறத்தாழ ஒரு 490 கோடி வரைக்கும் இந்த படம் வசூலை குவிச்சிருக்கும் அப்படின்றது ஒரு ரஃப்லி எஸ்டிமேஷன் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. 500 கோடி தாண்டிடுச்சான்னு கேட்டாக்கா தாண்டிருக்கலாம். ஆனால் ரஃப்லி கால்குலேஷன் 490 அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு மோரர்லெஸ் அதாவது ஒரு 5 கோடி முன்ன பின்ன அப்படி இருக்கலாம். ஆனால் 500 கோடி தொட்டிருக்குமான்னு கேட்டாக்கா என்னை கேட்டால் வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ரஃப்லி ஒரு 485 495 இதுக்குள்ளே தான் அதோடைய அந்த வசூல் இருக்கும் நேத்தியோட. ஆனால் இன்று பார்த்தீங்கன்னாக்கா 500 கோடி தாராளமாக தொட்டுடும் அப்படின்னு நான் சொல்லுவேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 165 கோடிக்கு மேலே இந்த படம் வசூல் வச்சிருக்கு. இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா வீக்கெண்ட் ஆரம்பிக்குது. கண்டிப்பாக டிக்கெட் புக்கிங்ஸ்லாம் நல்லாவே சூப்பராக ஃபாஸ்ட் ஃபில்லிங்காக இருக்க போகுது. ஸோ இந்த வீக்கெண்ட் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் தான். இந்த வீக்கெண்ட் இந்த சனி ஞாயிறில் எந்த அளவுக்கு இது உலகம் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். ஏன்னா அது இந்த படத்தோடைய அந்த ஒட்டுமொத்த வசூல் பெரிய ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். அடுத்தது மலேசியாவுக்கு வரும். மலேசியாவை பற்றி நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நம்ம தமிழ் சினிமாலே இதான் ஃபாஸ்டஸ்ட்னு சொல்லியிருந்தேன். ஆனால் தமிழ் சினிமாவில் ஃபாஸ்டஸ்ட். ஆனால் முதல் வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாரம் முடிவில் 10 மில்லியனுக்கு மேலே அந்த மலேசியா நாட்டோடைய கரன்சி அந்த வேல்யூ படி பார்த்தீங்கன்னா 10 மில்லியனுக்கு மேலே வசூலித்த முதல் இந்திய படமே இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவ்வளோ சீக்கிரமாக எந்த ஒரு படமும் அங்கே 10 மில்லியனுக்கு மேலே இவ்வளோ சீக்கிரமாக வசூலித்ததே கிடையாது. ஸோ இந்திய அளவில் நம்பர் 1 பொசிஷனை மலேசியா நாட்டில் கூலி திரைப்படம் அந்த சாதனையை பண்ணியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.